எந்த சர்வதேச சட்டங்களுக்கும் கட்டுப்படாமல் அந்த நாட்டை அடித்ததோடு இல்லாமல் அந்த நாட்டோட தலைவரை கொலை பண்ணியிருக்குது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கும் சேதாரம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவோட வர்த்தக நலன்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து அவங்க அமெரிக்காவால் பாதுகாக்க முடியல. அமெரிக்கா இன்னைக்கு போற ஆரம்பிச்சிருச்சு, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. வெறும் வான்வழி தாக்குதல் மூலமாக மட்டும் ஒரு நாட்டை வந்து கைப்பற்ற முடியாது. தரைப்படைகளை உள்ளே இறக்கணும் தான். இன்றைக்கி சண்டை நின்னா கூட வந்து நார்மல்சி வரத்துக்கு 4-5 ஆண்டுகள் ஆகும். இதுதான் இன்றைய நிலவரம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதுமே இன்றைக்கி இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முயற்சி கொண்டிருக்கிறது. எனர்ஜி செக்யூரிட்டின்னு நாம் சொல்கிறோம். எந்த நாடும் போர்க்கப்பல்களை அனுப்புனா அந்த நாடுகளை வந்து ஈரான் அடிக்கும். நீங்கள் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னும் போது மறந்துடாதீங்க, 7 கோடி மக்கள் கொண்ட நாடு அது. அது ஒன்றும் சாதாரண தீவு கிடையாது. ஒரு நாட்டு அதிபர் அவன் நாட்டில் போய் நீங்கள் விட்ட டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி இருக்குன்னு அடிக்கிறேன்னா நாளை அது உங்களுக்கு திரும்பல. இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல், நோ நார்ம்ஸ் ஃபார் ஐதர் சைட். கேஸு, சிஎன்ஜி, எல்பிஜி இது ஒன்று தான். ஆயில் மட்டும்தானே இந்த கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு இருக்குது. அந்த ஆயிலை நீக்கிட்டு பார்த்தா பாலைவனம் அது. பிச்சை எடுப்பானுங்க. பிரதமர் வாய் திறக்க மறுக்கிறார், மந்திரி வாய் திறக்க மறுக்கிறார், விவசாயத்துறை அமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார். வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நான் கேட்குறேன். ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்தேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. பொத்தின்னு உட்காந்துருக்கானுங்களே, கேவலமாக இல்லை உங்களுக்கு? அப்புறம் எதுக்குடா நீங்கள் தேசபக்தியை பற்றி பேசுகிறீங்க? எனக்கு என்ன அழகாக பழித்துக்குது பார்த்தீங்களா? கமேனி வந்து லேசுப்பட்டவர் கிடையாது. கமேனிக்காக கொஞ்சம் நம்ம கண்ணீர் சிந்தலைங்க. அது இன்னொரு நாட்டு உள்வகாரம் தான் கண்ணீர் சிந்துறோம். ஏன்னா நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். மனித உயிர்கள் பற்றி கவலைப்படாத 2 நாடுகள் எதிரெதிர் பக்கம் இப்போ போர் புரியறதா நம்மளால பார்க்க முடியுது. போராட்டக்காரர்களில் பல ஆயிரம் பேரை கொன்று குவித்தது ஈரான். இப்போ அமெரிக்கா பார்த்தோம் அப்படின்னாக்கா, கார்கோ ஐலாண்டை ஏன் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் யூஎஸோட பிரசிடென்ட் இருக்கார். அவருக்கு வந்து இது ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ கேம் அடிக்கிற மாதிரி ட்ரோன்ஸை வச்சு அடிக்கிறது. இது வரைக்கும் கடந்த ஒரு 15-20 ஆண்டு வரலாற்றில் இந்த வாட்டி ட்ரம்ப்போட ஆதிக்கத்தில் தான் வந்து அதிகப்படியான மிலிட்ரி இன்டர்வென்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி டேட்டாலாம் நமக்கு சொல்லுது. இப்போ இவங்க 2 பேருக்கு மத்தியில் உலக நாடுகள் சிக்கி தவிக்கிறதா நம்ம பார்க்குறோம். இதில் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன சார்? அண்ட் இது எதை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க நாட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். எந்த சர்வதேச சட்டங்களுக்கும் கட்டுப்படாமல் அந்த நாட்டை அடித்ததோடு இல்லாமல் அந்த நாட்டோட தலைவரை கொலை பண்ணியிருக்குது அமெரிக்கா. தன்னுடைய சர்வைவலுக்காக, இருப்புக்காக ஈரான் போர் புரியுது. அவன் தனக்கு தெரிஞ்ச விதத்தில் தாக்குறான். அது கூட வந்து அமெரிக்காவோட படைத்தளங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பேஸ், யூஎஸ்க்கு நேவல் பேஸ், ஆர்மி பேஸ், மிலிட்ரி பேஸ் கொடுக்குற இடங்களை தான் அவங்க அடிக்கிறான். அதனால் 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு உலகம் முழிக்குதுன்னு உங்கள் கேள்வியே தவறு. அமெரிக்காவையும் நீங்கள் ஈரானையும் முதல்ல ஈக்குவேட் பண்ணுறீங்க. அது மிக மிக தவறு. ஒரு தாக்கப்படுகிற ஒரு நாடு தன்னுடைய சர்வைவலுக்காக என்ன செய்யணுமோ அதை தான் ஈரான் செய்யுது. அமெரிக்கா இன்றைக்கு வந்து அமெரிக்காக்குள்ளேயே வந்து ட்ரம்ப் அவருடைய குடியரசுக் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்புகள் வலுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அவரை இம்பீச் பண்ணுற அளவுக்கு இன்னமும் அது போல. அதுக்குள்ளே அவர் போதிய சேதாரத்தை ஏற்படுத்திடுவார்னு தான் தோணுது. 15 நாட்கள் முடிஞ்சு 17ஆவது நாளில் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லாதிக்கத்தால், மிலிட்ரி அண்ட் டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டியால் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்ப நல்லா வாங்கி கட்டிக்கிட்டும் இருக்காங்க. அமெரிக்காவுக்கும் சேதாரம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவோட வர்த்தக நலன்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து அவங்க அமெரிக்காவால் பாதுகாக்க முடியல. அமெரிக்க நிலத்தை, அமெரிக்கன் லேண்டை அமெரிக்காவால் பாதுகாத்துக்கிற மாதிரி அமெரிக்காவோட படைகளுக்கு தளம் கொடுத்துருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸை வளைகுடா நாடுகள் அமெரிக்காவால் பாதுகாக்க முடியல. செய்யாத பாவத்துக்கு அந்த வளைகுடா நாட்டு மக்களும் அந்த அரசுகளும் இன்றைக்கி பழி பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க, துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கா யாரையும் காப்பாற்றாதுன்றதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சான்று. இஸ்ரேலோட யூத இனவெறியும் அமெரிக்காவோட உலகையே கட்டி ஆள வேண்டும் என்கின்ற அந்த இம்பீரியலிஸ்டிக் டெண்டன்சிஸ், வல்லாதிக்க ஏகாதிபத்திய வெறியும் இன்றைக்கி ஈரானை தாக்குதலில் போய், ஈரானை அடிக்கிறதுல போய் நின்று இருக்குது. அதனால் அமெரிக்காவையும் ஈரானையும் ஒரே தட்டில் வச்சு 2 பேருக்கு மத்தியில் உலகம் மாட்டிக்கிட்டு முழிக்குது என்பது ரொம்ப தவறான ஒரு பார்வை. அமெரிக்கா இன்றைக்கி போர ஆரம்பிச்சிருச்சு, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. எந்த போருக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த போருக்கு எந்த நோக்கம்? கபேனியை கொலை பண்ணதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அங்கே ரெஜிம் சேஞ்சை பண்ண முடியாது. வெறும் வான்வழி தாக்குதல் மூலமாக மட்டும் ஒரு நாட்டை வந்து கைப்பற்ற முடியாது. தரைப்படைகளை உள்ளே இறக்கணும். தரைப்படைகளை உள்ளே இறக்குனா அமெரிக்கர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் கொல்லப்படுவார்கள். அதனால் அந்த தவிர வந்து ட்ரம்ப் செய்வது என்பது
ட்ரம்ப் செய்ய மாட்டார்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து இன்றைக்கி வந்து உன்மத்தம் பிடித்து விட்டது. அதனால் அவர் எந்த எல்லைக்கும் போவார். மனிதகுலம் இன்றைக்கு ஒரு போர்வெறி கொண்ட ஒரு மனிதனிடம் மாற்றிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்குள்ளேருந்தே வரக்கூடிய அழுத்தங்கள் தான் இதை மாற்றோன்னு பார்த்தா அங்கே பெரிய அளவில் இது வரைக்கும் எதுவும் போராட்டங்கள் வெடிக்கலை. ஏன்னா அமெரிக்கன் கேஷுவல்ட்டிஸ் வந்து இன்னமும் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஒரு 7 பேர் அனுமதி செத்துருக்காங்க. ஈரானில் 2000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை விட பேரழிவு, பொருளாதார பேரழிவு ஈரானுக்கு மட்டும் இல்லை, உலகத்தையே என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இன்றைக்கி சண்டை நின்னா கூட வந்து நார்மல்சி வரத்துக்கு 4-5 ஆண்டுகள் ஆகும். இதுதான் இன்றைய நிலவரம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதுமே இன்றைக்கி இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழித்து கொண்டிருக்கிறது. எனர்ஜி செக்யூரிட்டின்னு நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு எரிபொருள் தற்சார்பு இல்லாத காரணத்தால் இன்றைக்கி நாம் வந்து நம்முடைய பெட்ரோல், டீசல் மற்றும் எல்என்ஜி எல்லாத்துக்கும், எல்பிஜி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இறக்குமதிகளை நம்பி இருப்பதால் இன்றைக்கு நாம் ஒரு பெரும் நெருக்கடியில் தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த போர் எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அது உலகத்துக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. சரி, இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை வந்து மூடி வச்சுருக்காங்க இல்லையா? நம்மளோட ஷிப் ஒரு 4 ஷிப் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் 20க்கும் மேற்பட்ட ஷிப்ஸ் வந்து அங்கேயே தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து கச்சா எண்ணெய் வரதும் நமக்கு வந்து எவ்வளோ தாமதமாகுங்கிறது தெரியல. உலகமே எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை தான் இது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்கும்பொழுது எல்லாரும் உங்களோட போர்க்கப்பலை அனுப்புங்க, நம்ம வந்து போயிட்டு அதை பாதுகாத்து அந்த இடத்த வந்து நம்ம கைப்பற்றலாம் அப்படிங்கிறாரு. இது எதை நோக்கி இது போகுது? தான் பிரச்சனையாக உலகத்தோட பிரச்சனையாக மாற்றுறாரு. எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள சண்டைக்குள்ளே இழுத்து விடுறாரு. பிரச்சனையை ஆரம்பித்தது ட்ரம்ப். 1% கூட நியாயம் இல்லாத ஒரு அநீதியின் அடிப்படையில் விளைந்து கொண்டிருக்கிற போர் இது. எந்த நாடும் போர்க்கப்பல்களை அனுப்பாது. அனுப்புனா அந்த நாடுகளை வந்து ஈரான் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். இன்றைக்கி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னும் போது மறந்துடாதீங்க, 7 கோடி மக்கள் கொண்ட நாடு அது. அது ஒன்றும் சாதாரண தீவு கிடையாது. அவங்ககிட்டையும் ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ எந்த நாடாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு அனுப்புனாங்கன்னா கப்பல்கள், அந்த கப்பல்கள் தகர்க்கப்படும். அதனால் அனுப்ப மாட்டாங்க யாரும். ட்ரம்ப்பால் இந்த போரில் வெற்றி பெற முடியலன்றது தான் இதை எடுத்துக்காட்டுது. நீங்கள்லாம் போர்க்கப்பல் அனுப்புனா எதுக்கு, மற்றவங்க எதுக்கு அனுப்பணும்? நீ பண்ணுற அட்டூழியத்துக்கு, நீ பண்ணுற பாவத்துக்கு, நீ பண்ணுற பஞ்சமா பாதகத்துக்கு, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இழைத்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ற உன்மத்தம் பிடித்த ஒரு மனிதன் இந்த உலகத்தையே வந்து இன்றைக்கு வந்து பிணை கைதியாக பிடித்து வைத்திருக்கிறான். ஆகவே மற்ற நாடுகளெல்லாம் நீங்கள் அனுப்புங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோம்ஸில் வந்து கப்பல்களை காப்பாற்றுறது அயோக்கியத்தனமான வாதம். அது நரிமூலன்வாங்க. தான் பிரச்சனையாக இன்னொருத்தன் பிரச்சனையாக மாற்றுறதுனால அது மாதிரி வந்து தன்னோட அமெரிக்காவோட பிரச்சனையாக சர்வதேச சமூகத்தின் பிரச்சனையாக மாற்றுகிறார். முதல்ல அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடி வச்சுருக்கானே ஒழி அந்த கப்பல்களை அடிக்கலை. இந்த போரில் இன்னமும் வந்து ரொம்ப நிதானத்துடன், ரொம்ப மனிதாபிமானத்துடன் தான் ஈரான் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க நினச்சாங்கன்னா இன்னமும் அழிச்சிடலாம், மொத்தமாக அழிச்சிடலாம், கல்ஃப் அழிச்சிடலாம். ஆனால் அதுக்கு எதிர்வினை பயங்கரமாக இருக்கும். ஈரான் அழிச்சிடுவாங்க, அணுகுண்டுகள் கூட போடுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அவங்க கல்ஃபை வந்து, ஆனால் நிரந்தரமாக கல்ஃபை வந்து ஈரானால் முடக்க முடியும். இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. பஹ்ரைனில், யுஏஇயில், துபாயிலெல்லாம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. துபாயை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? மினி மும்பை ஆன் ஸ்டெராய்ட்ஸ்னுவாங்க. உலகம் பூரா கொள்ளை அடித்தவனுங்க இந்திய தொழிலதிபர்கள், வரி ஏய்ப்பு பண்ணவன், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செஞ்சவங்கலாம் துபாயில் தான் இன்றைக்கி பெரிய பெரிய வீடு வாங்கி வச்சுருக்கான், பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய மால்ஸு எல்லாம் பண்ணி வச்சுருக்கான். வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஷும் கிடையாது அங்கெல்லாம். இன்னொரு நாட்டு அதிபர் அவன் நாட்டில் போய் நீங்கள் விட்ட டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி இருக்குன்னு நீ அடிக்கிறேன்னா நாளை அது உங்களுக்கு திரும்பல. இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல், நோ நார்ம்ஸ் ஃபார் ஐதர் சைட். அப்போ அவன் இவனை சிவிலியன் டார்கெட் அடிக்கிறான்னா நீ அடிக்கலை. ஒரு நாட்டு அதிபரை அவன் நாட்டில் போய் கொல்றீன்னா இதை விட ஒரு பாவம் ஏதாவது இருக்க முடியுமா? சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான ஒரு காரியத்தை நீ பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அவன் சிவிலியன்ஸ் அடிக்கிறான்னு எதுக்கு ஒப்பாரி வைக்கிறேன்? அவன் கல்ஃப் கண்ட்ரிஸ் பூரா அடிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். அது ஒன்று தானே வளம். அவங்களுக்கு எண்ணெய் ஒன்று தானே வளம். பெட்ரோலு, கேஸு, சிஎன்ஜி, எல்பிஜி இது ஒன்று தானே. ஆயில் மட்டும்தானே இந்த கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு இருக்குது. அந்த ஆயிலை நீக்கிட்டு பார்த்தா பாலைவனம். அது பிச்சை எடுப்பானுங்க. அமெரிக்காவுக்குள்ளே ஒரு குண்டு கூட விழ முடியலைங்க. ஆனால் அமெரிக்காவுக்காக இராணுவ தளங்களை கொடுத்துருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலெலாம் விழுதில்லை. அவனுங்க செய்யாத தப்புக்கு அவன் எதுக்கு அனுபவிக்கணும்? அமெரிக்காவோட உறவு வச்சதுக்கான வேலையை தான் அவனுங்க கொடுக்குறானுங்க இன்றைக்கி. ஆகவே இது வெறும் ஆயிலோடு நிற்காது. எல்லாமே வந்து இன்றைக்கி ஆயில், எல்என்ஜி இதெல்லாம் சேர்த்து தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் உருவாகி கொண்டிருக்குது. உரத்தட்டுப்பாடுங்க. கரீப் சீசன்னு சொல்லுவாங்க, விதைப்பு காலம் வருது. உணவு தானியங்களோட உற்பத்தி பாதிக்கப்படும். உணவு தானிய உற்பத்தி பாதிக்கப்படுதுன்னா என்ன வருங்க? பஞ்சம் வருங்க. ஒரு பைத்தியக்காரனால் இந்த உலகமே வந்து இன்றைக்கு வந்து பிணை கைதியாக பிடிக்கப்பட்டிருக்குல்ல. இந்தியாவில் உரத்தட்டுப்பாடு ஏற்படும் என்று ஃபெர்டிலைசருக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு, பகவத் ஆசாதோட பையன் கீர்த்தி ஆசாத், டிஎம்சி எம்பி, அவருக்கு தலைமையிலான குழு நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கு. மிகப்பெரிய உரத்தட்டுப்பாட்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். உரத்தட்டுப்பாடு வந்து என்ன நடக்கும் மேடம்?
விதைக்க முடியாது. விதைக்க முடியாது, ஃபெமைன் வரலாம், ஃபெமைன் வரும், உணவு தானியம் பெரிய அளவில் உற்பத்தி பாதிக்கப்படும், பஞ்சம் வரும். எத்தியோப்பியா மாதிரி சூடான் மாதிரி ஆவீங்க. அந்த காட்சி அப்படியே நிழலோடு உங்களுக்கு எலும்பு கூட ஆகி பிச்சை எடுத்துன்னு போகிறது. எவ்வளோ பெரிய பாதிப்பு. இன்றைக்கி வந்து எவ்ரிதிங் இஸ் ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட். ஒவ்வொரு செக்டாரும் பாதிக்கப்படுது. 16,000 கோடிக்கு மேலே நம்முடைய பாசுமதி அரிசி வந்து ஏற்றுமதிக்காக நின்று கொண்டிருக்கிறது. 5 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கோடிக்கான முட்டை உற்பத்தியாகி நாமக்கல்ல நின்றுக்கிட்டு இருக்குது. காயர் உற்பத்தின்னு வாங்க, அதுக்கு தமிழில் சரியான பேர் தெரியல, காயர், COIR காயர். அந்த உற்பத்தி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அதனுடைய ஏற்றுமதி நிறுத்தப்பட்டிருக்கு. டெக்ஸ்டைல்ஸ், மெடிசன்ஸ், மருந்து பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்றுமதி வந்து பெரிய அளவில் இன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. வெறும் ஆயில் மட்டும் இல்லை, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லவே வேணாம். கரெக்டாக அழகாக சொன்னீங்க. MSME செக்டர் ஆல்ரெடி வந்து கடந்த 5-6 ஆண்டுகளில் வந்து கொரோனாலேருந்து பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. 21 திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு பெரிய அளவில் அதை முன்னேற்றுவதற்கு எதுவுமே செய்யலை. ஸோ MSME செக்டருக்கு டெத்துன்னு இல்லை, பேரழிவை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. சார், அதோட இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான மூலப்பொருட்கள், காப்பர், சல்ஃபர், பாரஃபின் வாக்ஸ், இது எல்லாமே டோட்டல் கட் டவுன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு இப்போதைக்கு இல்லை, பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனாலும் இது வந்து 1973 ஆயில் கிரைசிஸை விட மோசமானதாக இருக்க போகுதுன்னு ஒரு சில அறிஞர்களும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நிலை இப்படியே தொடருமானால் நம்ம நாட்டில் பெட்ரோல் கிரைசிஸ் எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து மக்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்றது தெரியல. ஏன்னா பெட்ரோலில் கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கேம்பெயின் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத மாதிரியே தான் இருக்குது. அரசாங்கத்துக்கிட்ட ரோட் மேப் இல்லை, பிளானும் இல்லை. பட் இது வெறும் மோடி சம்மந்தப்பட்டதில் பிரச்சனையும் ரொம்ப சீரியஸானது. இயல்பிலே மோடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் தோன்றித்தனமான போக்கு, எதை பற்றியும் கவலைப்படாதது, யாருக்கிட்டையும் கவலை பேசாதது. ஒரு முதலமைச்சர்கள் மாநாடு இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கூட்டியிருக்கணும். அனைத்து முதலமைச்சர்கள் மாநாடு கூட்டியிருக்கணும், இல்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும், இல்லை. பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கணும், இல்லை. ஒன்று இன்னொன்று போரால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? சரி, போரை பற்றி விவாதிக்க மாட்டேன்னா போரால் வரக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார பேரழிவு, சவால்கள் என்னன்றதை பற்றி யோசிக்கணும்னா அதை பற்றி நீ பேச விட மாட்டேன்ற. இன்றைக்கி வந்து ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு, உர தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அதற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு, அது திரிணாமுல் காங்கிரஸோட MP தலைமையில் இருந்ததால் அவன் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான். பிஜேபி எம்பியாக இருந்தால் கொடுத்துருக்க மாட்டான், தலைவராக இருந்தால். சரி, அவன் TMC MP கொடுத்ததில் ஒரு அரசியல் உள்நோக்கம் கூட இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து நியாயமானவை, மறுக்க முடியாது. அப்போ அது குறித்த விவாதம் என்ன? அது குறித்த நாடாளுமன்ற விவாதமே நடக்கலையே. இப்போ முதல்ல எல்லா முதலமைச்சர்களையும் பிரதமர் அழைத்து பேசியிருக்கணும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில். என்ன நடவடிக்கை எடுக்கணும், நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது எல்லாரும் டீசல், பெட்ரோல், கேஸ் மட்டும் அது இல்லை, அது மட்டும் இல்லை. அஃப்கோர்ஸ் அது மட்டும் இல்லை. இப்போ நாளைக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு வருமானு நீங்கள் கேட்குறீங்க, தெரியாதுங்க யாருக்குமா. இன்னைக்கு உட்காந்து நான் ஆர்வம் சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப முக்கியமாக இப்போ அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப 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 முக்கியமாக கவலைப்பட வேண்டியது உர தட்டுப்பாடு. நாடாளுமன்ற குழு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அறிக்கை கொடுத்த பிறகும் பிரதமர் வாய் திறக்க மறுக்கிறார், மந்திரி வாய் திறக்க மறுக்கிறார், விவசாயத்துறை அமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார், சிவராஜ் சிங் சௌஹான். என்ன ஏற்பாடு நீங்கள் செய்ய போகிறீங்க? ஆகவே நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சண்டை நீடிக்க நீடிக்க நாம் மீண்டு வருவதற்கான காலம் என்பது 1 வாரம் 1 மாதம் என்று தள்ளிக்கொண்டே போகிறது. சரி, இப்போ போர் தீவிரமடையுது அப்படின்ற பட்சத்தில் எந்த பக்கம் இந்தியா வந்து இப்போ 2 பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கல. ஈவன் கொமேனி அவர்களோட கொலைக்கு கூட கண்டனம் தெரிவிக்காத நிலை தான் இப்போ இங்கே வந்து இருக்குது. போர் தீவிரமாச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா இஸ்ரேலோடையும் நட்புன்றாங்க, ஈரானோடையும் நட்புன்றாங்க, அமெரிக்காவும் பகச்சிக்க முடியாது. எந்த நிலையில் இந்தியா இருக்கும் சார்? எந்த கட்டத்துலையும் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. இதை விட மோசமாக போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. வெளிப்படையாக ஈரான் பக்கம் ஆதரவாக நிற்க மாட்டாங்க. மறைமுகமாக US இஸ்ரேலை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈரானுக்கும் இந்தியாவோட தேவை இருக்கிறதால அவங்க வந்து வெளிப்படையாக இந்தியாவை பகச்சிக்க மாட்டாங்க. ஈரானுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அந்த மாதிரி. இதை விட மோசமாக போனாலும் இந்தியா எந்த நிலைப்பாடும் எடுக்காது. சரி, நம்ம சென்ற நேர்காணலில் பேசும்பொழுது அமெரிக்கா இந்தியாவை ரஷ்யன் ஆயில் வாங்க விடாமல் இப்படி தடுக்குதே, இதனால் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகாதா அப்படின்ற கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நமக்கு கண் கூட தெரியுது 30 days அலோவ் பண்ணுறாங்க US இந்தியாவை வந்து நீங்கள் ரஷ்யன் ஆயில் வாங்கிக்கோங்கன்ட்டு. ஆனால் முன்னாடி கிடைச்ச டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கல. மாறா வந்து விலை அதிகமாக தான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. இப்படி US-ஆல் நமக்கு வந்து உலக நாடுகளோடு இருக்கக்கூடிய நல்வுறவும் வந்து கெடுக்கப்பட்டு கொண்டே வருதே, அதை பற்றி. அது தெரிஞ்ச விஷயம் தானேங்க.
இன்றைக்கு வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால் ஆகிப்போச்சு. யூனிபோலார் வேர்ல்டு கிடையாது, சாரி பைப்போலார் வேர்ல்டு கிடையாது, ஒன்லி யூனிபோலார் வேர்ல்டு, ஒரே சூப்பர் பவர். சொன்னதை செய்யலைன்னா நீங்கள் வேலை கொடுப்பீங்க, அதுக்கான வேலையை தான் இது. எந்த விதமான ஒரு சுயமரியாதையும் இல்லாத ஒரு அரசு, இந்தியா ஃபஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ, நீங்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் எங்கே போச்சு? பாரத தேசத்தின் புத்திரர்கள், வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நான் கேட்குறேன். ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்தேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு, பொத்தின்னு உட்காந்துருக்கானுங்களே, கேவலமாக இல்லை உங்களுக்கு? அப்புறம் எதுக்குடா நீங்கள் தேசபக்தியை பற்றி பேசுகிறீங்க? இந்தியா ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நீங்கள் தான் தேச துரோகிகள். அப்படி பார்த்தா உண்மையான தேச துரோகிகள் நீங்கள் தான். இன்னொருத்தனை பார்த்து தேச துரோகி ஆன்டி நேஷனல்றீங்கல்ல, அரசியல் ரீதியாக உங்களை எதிர்க்கிறவனை ஆன்டி நேஷனல்னு ஒரு கொடுஞ்சொல்ல சொல்கிறீங்கல்ல. ஒரு மனிதனுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளே மிக மோசமான குற்றச்சாட்டு அவனை தேச விரோதின்னு சொல்கிறது. ரொம்ப சர்வசாதாரணமாக உங்களை எதிர்க்கிறவனை பார்த்து சொல்கிறீங்களே, நீங்கள் தான் உண்மையான தேச துரோகி. அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு ரஷ்யா கிட்ட இந்த ஆயில் வாங்குறதுக்கு நான் அமெரிக்காக்காரன் அனுமதிச்சான்னு ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் செக்ரட்டரி அஃபிஷியலாக சொல்கிறான், ஸ்டேட்மெண்ட் வருது. அமைதியாக இருக்கானுங்க. சொல்கிறாரு. அதனால் ரஷ்யன் ஆயில் இஷ்யூலெல்லாம் வந்து மோடி கவர்மெண்ட்டு நன்றாக அம்பலப்பட்டு தோலுரிந்து நின்று கொண்டிருக்கிறது. சார், இந்த பிரச்சனை ரஷ்யாவுக்கு ரொம்ப சாதகமாக முடிஞ்ச மாதிரி ஒரு போக்கு இருக்குல்ல சார்? அதில் கிளாரிட்டி இல்லைங்க. அது ரஷ்யாவையும் பாதிக்குன்றாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு, ஒரு போர், அதுவும் வளைகுடா போர், ஈரான் வந்து ஈராக் மாதிரி கிடையாது, குவைத் மாதிரி கிடையாது. ஈரான் வந்து அந்த பிராந்தியத்திலே பெரிய நாடு, 7 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட இயற்கை வளங்கள் இருக்குது. 2000 ஆண்டு கால வரலாறு உண்டு அவனுக்கு. பெர்ஷியன் ஹிஸ்ட்ரி, மனிதகுல வரலாற்றில் பெர்ஷியன் ஹிஸ்ட்ரிக்கு, பாரசீக வரலாறுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. அமெரிக்காவுக்கு என்ன வரலாறு இருக்குது? 300 ஆண்டுகளுக்கு முன்னால் அமனுக்கு கொண்டே சுற்றி இருந்தவனுங்க அங்கே. காட்டு விலங்குகளோட காட்டு விலங்குகளாக இலைத்தாழைகளை சுற்றி கொண்டு நின்று கொண்டிருந்தவர்கள். உலகம் முழுவதிலிருந்து போன செவ்விந்தியர்களும் ஆப்பிரிக்கர்களும் இந்தியர்களும் தான் அந்த பூமியை வளமாக்கினாங்க. 300 ஆண்டு கால வரலாறு தான் அமெரிக்காவுக்கு. பாரசீக வரலாறு என்பது 2000 ஆண்டுகளுக்கு முந்தின வரலாறு. தே ஹாவ் ரிச் ஹிஸ்ட்ரி. அமெரிக்காவுக்கு என்ன இருக்குது? ஜனநாயகம் இல்லாததுக்கான விலையை ஈரான் கொடுக்குது. இன்றைக்கி ஜனநாயகம், முழு அளவிலான ஒரு ஜனநாயகம், அதாவது ஒரு அப்பழுக்கற்ற, அதாவது குறைகள் இருந்தாலும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, நாடாளுமன்றம், பீப்புள்ஸ் எலெக்டட் டெமோக்ராட்டிக் பார்லிமெண்ட், ஒரு இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன், இண்டிபெண்ட் சென்ட்ரல் பேங்க், இண்டிபெண்ட் ஆடிட்டிங் சிஸ்டம் லைக் சிஏஜி, ரோபஸ்ட்டு மீடியா, இதெல்லாம் இருந்ததுன்னா காட் ரயில்ஸ்வாங்க, தொடக்கூட முடியாது அமெரிக்காவில். கமேனி வந்து லேசுப்பட்டவர் கிடையாது. கமேனிக்காக கொஞ்சம் நம்ம கண்ணீர் சிந்தலைங்க. அது இன்னொரு நாட்டு உள்வகாரம் தான் கண்ணீர் சிந்துறோம். ஏன்னா அமெரிக்கன்ஸ் உள்ளே போனது ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது கிடையாது. அந்த எண்ணெய் வளம் உனக்கு வேணும். இதை விட கொடூரமாக இருக்குது ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில். நார்த் கொரியாவில் இதை விட மோசமாக இருக்குது. ஜனநாயகத்தை காப்பாற்றுறது தான் உன் வேலை. நீ முதல்ல போக வேண்டியது நார்த் கொரியாவுக்குள்ளே, சவுதி அரேபியாவுக்குள்ளே, ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ளே. அவன்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்கான், அவங்ககிட்ட நீ போக முடியாது, திரும்ப அடிப்பான். ரெண்டாவது, உனக்கு அந்த மாதிரி இழக்கிறதுக்கு நீ வந்து இந்த போரில் வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் செலவாக இருக்குது. இது வரைக்கும் 2 லட்சம் கோடி என்னமோ செலவாக இருக்குது. ஒரு முறை போர் விமானங்கள் போயிட்டு வந்ததுன்னா சில ஆயிரம் கோடிகள் போயிடும். ஒரு நாளைக்கு 1 பில்லியனுக்கு மேலே. ஆமாம், 10,000 கோடிக்கு மேலே போகுது. அதெல்லாம் எடுத்தாகணும்ல. இப்போ அவன் நாட்டு எண்ணெயை திருடினா தான் எடுக்க முடியாது. அதில் ட்ரம்ப்போட ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கே சார், ஆயில் வந்து நாங்களும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதில் எங்களுக்கும் லாபம் இருக்கும். ஆமாம், இப்போ போரால எனக்கு லாபம் வருதுன்னா ஃபண்டுன்னு சொல்கிறான்னா, அதாவது வந்து மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் அதிபர்கள். ஆனால் அமெரிக்காவுக்கும் இதில் பாதிப்பு இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அமெரிக்காவுக்கு இதில் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்ட கேள்வி, ரஷ்யாவுக்கு இதால் லாபம்லாம் இருக்காதுங்க, ஷார்ட் டேர்ம் லாபம். அது போர் எல்லாரையும் பாதிக்குங்க. த வேர்ல்ட் இஸ் அ குளோபல் வில்லேஜ். எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு யுத்தங்கள், இன்றைக்கி உலகம் பூரா யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆப்பிரிக்கா நாடுகளெல்லாம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இயற்கை வளங்கள் இல்லாத பட்சத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை. வளைகுடா போர்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு. இன்றைக்கி பிஸ்னஸ் ஹப்னு சொல்லக்கூடிய துபாயை அடிச்சுக்கிட்டே இருக்கான் போட்டு. உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரனும், உலகத்தில் இருக்க எல்லா கயவர்களும் இருக்கக்கூடிய இடம் துபாய். அவன் நாட்டில் வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு அடித்த பணத்தை கொண்டு வந்து துபாயில் போட்டுக்கலாம். சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாதே தவிர நீ ஜாலியாக இருக்கலாம், அங்கே வந்து வீடு வச்சுக்கலாம், வாசல் வச்சுக்கலாம், பணத்தை சேமிச்சுக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இன்றைக்கி அதுக்கு வந்து பாதிப்பு வந்திருக்குல்ல. ஃபினான்ஷியல் செக்டாரை போட்டு அடிக்கனால, ஃபினான்ஷியல் ஹப் அடிக்க ஆரம்பிச்சிருக்கால. மினி மும்பை ஆன் ஸ்டெராய்ட்ஸ்ன்றாங்க. ஸ்டெராய்ட்ஸில் இருக்குன்னா சாவ போகுதுன்னு அர்த்தம். அதான் நடக்குது இன்றைக்கி துபாய்க்கு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே, 15 ஆண்டுகளாக துபாயில் என்ன நடக்குது? உலகம் பூரா அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஸ்விட்ஸில் பணம் இருக்குன்னுவாங்க. இன்றைக்கி நியூ சுவிட்சர்லாண்ட் இஸ் துபாய். எல்லா நாட்டிலையும் கொள்ளை அடித்தவன், எல்லா நாட்டிலையும் வரி ஏய்ப்பு பண்ணவன், அவன் நாட்டில் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவன், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை, பொருளாதார குற்றங்களை செஞ்சவன், அத்தனை பேரும் இருக்கிற இடம் துபாய்.
அங்கே போய் குண்டை போடுறான். இயற்கை என்ன அழகாக பழித்துக்குது பார்த்தீங்களா? அமெரிக்காவால் வாஷிங்டனுக்குள்ளே நியூயார்க்குள்ளே குண்டு வராமல் பார்த்துக்க முடியுதுங்க. துபாயில் யூஏஇயில் குண்டு வராமல் ஏன் பார்த்துக்க முடியல? பார்த்துக்க மாட்டான் அவன். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி ட்ரம்ப்போட சன் இல்லாக்க அங்கே பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்குது. அதை பற்றியும் ட்ரம்ப்பு கவலை கிடையாது. போற ஆரம்பிச்சிட்டாருங்க ட்ரம்ப், முடிக்க தெரியல. ஏன்னா இன்ன வரைக்கும் ஈரான் அசைக்க முடியல அவனால். லாஸ் இருக்குது. ஈரான் கொடூரமாக இன்றைக்கி வாழ தகுதி இல்லாததான் மாறிட்டு இருக்கு, சந்தேகமே கிடையாது. பட் அவன் நிற்கிறான்ல. உன்னால் ஒரு ஆப்கானிஸ்தானில் பண்ண மாதிரி ஈராக்கில் பண்ண மாதிரி ரெஜிம் சேஞ்சை ஈரானில் கொண்டு வர முடியாது. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்பிச்சானா முடிஞ்சது கதை. அமெரிக்காவுக்குள்ள பெரிய கலகமே வெட்டிக்கும். ஏன்னா பாடி பேக்ஸ் வில் ஸ்டார்டட் ரோலிங். அவன் நாட்டுக்குள்ளே 7 கோடி மக்கள் இருக்க நாட்டுக்குள்ளே நீ எப்படி உன் ட்ரூப்ஸ் அனுப்புவேன்? வெறும் வான்வழி தாக்குதலால் மட்டும் ரெஜிம் சேஞ்சை பண்ணிட முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஈரான் அமெரிக்கா பற்றி முதல் கேள்வி வந்து நீங்கள் பிழைன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? நான் வந்து எந்த அர்த்தத்தில் அந்த கேள்வி கேட்டேன்னாக்கா, இப்போ ஈரானில் வந்து நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களாட்சி இல்லைங்கிறது ஒன்று. இந்த ஈரானோட வரலாறு நம்ம பார்த்தோன்னா இஸ்ரேலுக்கு மறைமுகமாகவும் ஆரம்பத்துலேருந்து ஆதரவு கொடுத்து பல விதங்களில் கள்ளச்சந்தையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுலேருந்து எல்லாமே ஈரான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபாரின் பாலிசியும் வந்து ரொம்ப மட்டமான நிலையில் இருந்திருக்கு. அதே மாதிரி அங்கே இருந்த மக்கள் மேலே அவங்க கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் உயிர்களை பற்றி கவலைப்படாத ஒரு நிலை வந்து ஆரம்பத்துல இருந்தே ஈரான்ல இருந்ததால இப்போ இந்த போரால உலக நாடுகளோ மற்றவங்களுக்கோ பிரச்சனை வந்தாலும் கவலைப்படுற நிலையில அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற சந்தேகத்தை தெளிவுபடுத்துகிறது. அப்படி பார்க்க கூடாதுன்ற நான் அந்த கேள்வி அப்பயும் வரக்கூடாதுன்ற நான். ஈரானோட வரலாறு, ஈரானோட ஜாதகம் நமக்கு தேவையற்றது. இந்த நேரத்தில் இறையாண்மை மிக்க ஒரு நாட்டை போய் இன்னொரு நாடு அடிக்குது சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமா, அந்த நாட்டை அதிபரியை கொலை பண்றான்னா அது என்ன போக்கு? நாளைக்கு அது இஸ்ரேலுக்கு நடக்கும், ட்ரம்ப்புக்கு நடக்கும், உலகத்தில் எந்த நாட்டுக்கும் நடக்கும். எந்த நாட்டு அதிபரோ பிரதமரோ இனி பாதுகாப்பானவர்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கி வெனிசுவேலா நடந்ததை, ஈரானில் நடந்ததை உலகத்தின் எந்த நாட்டிலையும் அமெரிக்காவிலையும் இஸ்ரேலாலையும் பண்ண முடியும். மற்ற நாடுகளும் இனிமேல் அவங்களுக்கு பண்ண முடியும். அப்போ இது ஃப்ரீ ஃபார் ஆல். இதை நோக்கி மனிதகுலம் போகணுமான்றதான் நம்முடைய கேள்வி. இந்த போர் நிறுத்தத்துக்கு என்னதான் வழி சார்? தெரியல. இப்போ அது வந்துங்க, இது நல்ல கேள்வி. இதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை. அதாவது வந்து ஒன்று மட்டும் தெரியுது, போரை ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டாரு, முடிக்க முடியல. அதாவது போரை மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை வச்சுக்கோங்க. 2001 நாடாளுமன்ற தாக்குதல் முடிஞ்சப்ப டிசம்பர் மாதம், ஒரு மாதம் இந்தியா பாகிஸ்தான் போர் வரும்னு பெரிய அளவில் டாக்ஸ் இருந்தது. லட்சக்கணக்கான துருப்புகளை கொண்டு போய் இந்திய எல்லையில் வாஜ்பாய் அரசு நிறுத்தியது. அப்போ வாஜ்பாயை தினமும் சந்திக்கிறவங்களாம் எப்போ சண்டை ஆரம்பிக்க போகிறீங்கன்னுவாங்க. அப்போ ஒரு தடவை ஒரு பேட்டியில் சொன்னார் அவர், எல்லாரும் என்ன பார்க்குறவங்கலாம் டெய்லி கேட்குறாங்க எப்போ சண்டே ஆரம்பிக்க போகிறீங்க, சண்டே ஆரம்பிக்க போகிறீங்கன்னு. சண்டே நான் நினச்சா ஆரம்பிச்சிடலாம். ஜெனரல் பர்வேஸ் முஷராஃப் அவர் நினச்சாலும் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நாங்கள் 2 பேர் நினச்சாலும் அதை நிறுத்த முடியாதுனாரு. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். அதான் இன்றைக்கி நிலைமை. சண்டே ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப், நிறுத்த முடியல. வாரோட எய்ம் என்ன? கமேனியை கொலை பண்ணது தான் எய்ம்னா அது முட்டாள்தனமானது. இன்றைக்கி அந்த நாட்டில் வந்து கமேனியை எதிர்த்தவங்க கூட இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்று திணற ஆரம்பிச்சிட்டான். வானத்திலேருந்து போடக்கூடிய குண்டுகளால் எங்கள் நாட்டில் வந்து ஜனநாயகத்தை நீங்கள் உருவாக்க முடியாதுன்னு நோபல் பரிசு பெற்ற ஈரானிய பெண் கவிஞர் அவர் எழுதுகிறார், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். ஆமாம், எங்கள் நாட்டில் மனித உரிமைகள் இல்லை, லட்சக்கணக்கானவர்கள் அந்த மத வெறியர்கள் கொண்டு குவித்திருக்கிறார்கள். ஆனால் நீ வந்து வானத்திலேருந்து குண்டு போடுறதால எங்கள் ஜனநாயகத்தை ஏற்படுத்திட முடியாது. நீ வானத்திலேருந்து குண்டு போடுறது என் நாட்டில் ஜனநாயகத்தை ஏற்படுத்துறதுக்கு கிடையாது. உனக்கு இந்த எண்ணெய் வளங்கள் வேணும், அதுக்காக நீ வந்திருக்க. இதை விட மோசமான மனித உரிமை படுகொலைகள் நடக்கக்கூடிய இடத்துல போய் நீ போட வேண்டியதானே? சவுதியில் என்ன வாழுதா இன்றைக்கி? ஆகவே இது ஈரானுக்கு உள்ள என்ன இருக்குன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவது தவறான பார்வை. அதுக்காக நான் சொல்கிறேன், இது ஈரான் ஒரு இறையாண்மை மிக்க நாடு. அவங்க இந்த போரில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 17 நாள் போரில் இன்னமும் அவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையுடன், ரொம்ப கண்ட்ரோல்டாக, ரொம்ப பொறுப்புணர்வுடன் தான் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருக்க மிசைல்ஸ் ஆயுதங்களை வச்சு என்டையர் கல்ஃபை வந்து அவங்களால எரிச்சிட முடியும். They can burn at least half of the Gulf, if not the entire Gulf. Half of the Gulf எரிஞ்சதுன்னா இந்த உலகம் என்னைக்கு என்ன ஆகும்? சப்கோ சன்மதி தே பகவான் அல்ல காந்திஜிக்கு பிடிச்ச வார்த்தை அதுதான். எல்லோருக்கும் நல்ல புத்தியை கூட ஆண்டவான்றது. அதை தவிர கையறு நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு பிரார்த்திப்பதை தவிர வேறு வழி இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால். நன்றி சார்.